பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதற்காக சிலுவையில் தான் அகோர மரணம் அடைவதையும் அறிந்தும் தன்னை தாழ்த்தி சிலுவை பாடுகளை மனதார ஏற்றுக்கொண்டு எல்லா பாடுகளையும் படுகிற பொழுதும் சின்ன பிள்ளையைப் போல வாய் திறவாமல் ஒரு ஆட்டைப் போல அந்தோ கொல்கதா மலையில் தேவகுமாரனுக்கு நடக்கும் அநீதிக்கும் எல்லா விதமான நிந்தனைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் அமுத மொழியில் பேசிய 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை ஏற்கனவே பார்த்தோம். இன்று 2ஆம் வார்த்தையை பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். இறைமகன் இயேசு எனக்காக, உங்களுக்காக, எல்லாருக்காக தான் செய்த தியாகத்தின் செயலுக்கு நாம் அவருக்கு இதுவரை கொடுத்தது என்ன என்று சோதனை செய்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒவ்வொரு புனித வெள்ளியன்றும் நம்மால் தவறாமல் கேட்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது தனக்கு கொடுத்த பொறுப்பதனை நிவர்த்தியாய் நேர்த்தியாய் செய்து முடிக்க தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவாய் தாழ்த்தி பிதாவின் சித்தம் செய்து முடித்தார். 2 கரங்களில் ஆணிகளாலும் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு ஆணிகளின் ஆதாரத்தில் இயேசுவின் சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு மனுஷன் தன் மனுஷனை தன் வீட்டிற்கு அழைக்கலாம், விருந்து கொடுக்கலாம், கௌரவப்படுத்தலாம். அது அவனுக்கு அதிகாரம் உண்டு, செய்ய முடியும். இயேசுவோ அவனுக்கு சொன்ன இடமோ பரதீசு. அவர் சொன்ன இடமோ பரதீசு என்பதால் இவரை ஆராய்ந்து அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவரை யார் என்று நாம் அறிந்தோமானால் அவர் சொன்ன பதிலால் நமக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுகள் உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த கல்லனுக்கு சொன்ன வார்த்தை நன்றாக உற்று கவனிக்கும் பொழுது, நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 சொல்லப்படுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. நமக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம், கல்லன் என்ன ஜெயத்தை கொண்டான் என்று. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று
தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கள்ளன் கொலை செய்திருக்கலாம், களவு செய்திருக்கலாம், பொய்சாட்சி சொல்லியிருக்கலாம், வஞ்சனை செய்திருக்கலாம். அதனால்தான் அவனை அங்கே தண்டனைக்காக வைத்திருக்கிறார்கள். லூக்கா 23:32 குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போகப்பட்டார்கள். அப்படியென்றால் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அன்றைய தினமே அவர்களும் கொல்லப்படுவதற்காக இருக்கிறார்கள். ரோம சாம்ராஜ்யம் கள்ளனுக்கு கொலை தண்டனை கொடுத்து தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவோ ஜெயம் கொண்டவனுக்கு கொடுக்கப்பட இருக்கும் பரதீசுக்கு அழைத்து செல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு கேள்வி உருவாகலாம். அவன் ஒரு திருடன், கொள்ளைக்காரன், கொலை செய்தும் இருக்கலாம். அப்படிப்பட்டவனுக்கு இறைமகனாகிய இயேசு இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த கள்ளன் களவு செய்திருக்கலாம், பொய் சாட்சியும் சொல்லியிருக்கலாம், கொலையும் செய்திருக்கலாம். ஆனால் அவன் தேவனையும் தேவன் அனுப்பின குமாரனையும் அறிந்தான். அதனால்தான் மரணத்தின் விளிம்பிலிருந்த அந்த கள்ளனுக்கு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால், தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூறினதற்கு முதல் பலனை பெற்றவன் அந்த கள்ளன். இன்னொரு கேள்வியும் நமக்கு வரலாம். அந்த வாலிபன் ஆண்டவரிடத்திலே வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆனால் கள்ளனிடத்தில் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாமல், நீ இன்றைக்கு என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்றார். ஏனெனில் அவன் இனி மரிக்கப் போகிறான், இனி அவன் வாழப்போவது இல்லை. ஆனால் மரணம் அவனை அடைவதற்கு முன்பதாக தேவனையும் தேவன் அனுப்பின அவருடைய குமாரனையும் அறிந்தபடியால் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான கட்டளை நிர்பந்தம் கிடைக்கப்பெற்றது. மட்டுமல்ல, லூக்கா 23:35 ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. மட்டுமல்ல, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். அந்த கள்ளன் கேட்ட அந்த வார்த்தை
தேவன் அனுப்பின குமாரனை அறிந்தான் என்றும், திரளாய் சுற்றி நிற்கிற ஜனங்கள் அவரை அறியக்கூடாமல் போனது. ஆனால் கள்ளன் அந்த கடைசி நேரத்தில் தேவன் அனுப்பின அவருடைய குமாரனை அறிந்து கொண்டான். அதனால் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்பட்டது என்பதினாலே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னையல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த வாலிபனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். ஆனால் நாமோ தேவனுடைய ராஜ்யம் சேர வேண்டி உபவாசம், ஜெபம், துதி பாடல் பாடி தேவனுடைய சித்தம் செய்ய மறந்து, என் தேவனே என் தேவனே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி நம்மில் ஜனத்தோடு ஜனமாக நாம் அன்றாடம் பார்க்கும் ஜனத்திற்கு மனம் இறங்காமல், நம்மிடம் இருந்தும் கொடுக்காமல், பிறரை வாழ வைக்கும் தருணம் இருந்தும் அவர்களை பிரித்து, சோதனைகள் பிறருக்கு கொடுத்து, உதவிகள் தானம் தர்மம் பண்ணாமல், இதயத்தில் தேவ வார்த்தை உண்டென்றும் சொல்லியும் அதற்கு தக்க கிரியைகள் இல்லாத ஜனத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் பெற வேண்டுமானால் உபவாசம் எதற்கு? உன் ஜெபம் எதற்கு? உன்னை தரித்திரனைப் போல பாசாங்கும் சாம்பலில் உட்காருகிறது என்ன? ஏசாயா 58:6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை யாக்குகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் எது என்றால், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்படிப்பட்ட தானம் தர்மம் இல்லாதவனுக்கு உதவி செய்கிறதினாலே மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, மீறுதல்களும் மன்னிக்கப்படுகிறது. அதைத்தான் சங்கீதம் 32 பார்க்கிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி. ரோம சாம்ராஜ்யம் கல்லனுக்கு தீர்ப்பு வழங்கி கொலை செய்ய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் கருணாமூர்த்தி அவனுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இவருக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்தது? யார் கொடுத்தது? மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், இயேசு யார்? எங்கிருந்து வந்தார்? யோவான் 7:28. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உட்பிரவேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். கல்லனில் ஒருவன் தேவனை அறிந்தான்,
தேவன் அனுப்பின குமாரனையும் அறிந்தான், அவன் மீட்கவும் பட்டான். ஆம், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆம், கர்த்தர் சொன்ன விதமாகவே அவரை விசுவாசித்த கள்ளன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் ஆண்டவராகிய இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம், குமாரனை அறிந்து கொள்வோம், அவரை அனுப்பின பிதாவையும் அறிந்து கொள்வோம். நித்திய ராஜ்யத்திற்குரிய கிரியைகளால் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யம் தேவனை அண்டி கொண்டவருக்கே. அடுத்த வார்த்தையை பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்காக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.